வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் ஓப்பன் புக் எக்ஸாம் சொல்லிட்டாங்க. அந்த ஓப்பன் புக் எக்ஸாமில் பார்ட் ஏல 5 2 மார்க் கொஷின், பார்ட் பியில் 5 8 மார்க் கொஷின் இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் 50 மார்க்ஸ்க்கு நீங்கள் எழுத போகிறீங்க. இந்த வீடியோவில் அந்த பார்ட் ஏ கொஷின்ஸ் எப்படிலாம் நீங்கள் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனுக்காக தான் இந்த வீடியோவில் பதிவு போடுறோம். இந்த வீடியோவில் எலக்ட்ரானிக்ஸ் அதை பற்றி எப்படி 2 மார்க்ஸ் நீங்கள் எழுத போகிறீங்க அதை முழுசாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெக்டிஃபிகேஷனாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி பார்த்து தான் எழுத போகிறீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன், அதை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் சொல்லிடுறோம். ரெக்டிஃபிகேஷனாக ஏசிலேருந்து டிசி கன்வெர்ட் பண்ணுவோம். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ரெக்டிஃபிகேஷன். அப்படி டிசி வோல்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த டிசி வோல்டேஜ் எங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. முக்கியமாக எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்களோ அங்கே டிசி வோல்டேஜஸ் தான் தேவை. அதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிசி மோட்டர்ஸ் ரன் பண்ண வைக்கிறதுக்கும் இந்த டிசி வோல்டேஜ் தேவை. அதுக்காக தான் ஏசி டு டிசி கன்வெர்ட் பண்ணுறோம். அடுத்ததாக இருக்க கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் ரெகுலேஷனாக என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா, வோல்டேஜ் ரெகுலேஷனாக மாறி வரும் சூழ்நிலையில் வோல்டேஜ் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, வேரி ஆகிட்டே தான் இருக்கும். அப்படி அந்த வோல்டேஜை எந்த விதமான அதிகமான வேரியேஷன் இல்லாமல் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் கொண்டு வந்து கொடுக்குது இல்லையா, அதுக்கு பேர் தான் வோல்டேஜ் ரெகுலேஷன். இதுக்கு நாம் என்ன யூஸ் பண்ணுவோம்னா, 100% இருக்க ஐடியல் ஸ்டெபிலைசர் நம்ம யூஸ் பண்ணலாம். நமக்கு என்ன ஒன்றா வேரியேஷன் இந்த வோல்டேஜ் அதை நம்ம குறைச்சி கொடுக்கும். அடுத்ததாக இருக்க உங்களுக்கு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜீனர் பிரேக் டவுனுக்கும் அவலான்ச் பிரேக் டவுனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க. இப்போ இதில் சொல்லும்போது நீங்கள் ஜீனர் டயோட் அதை பற்றி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜீனர் டயோன்றது ரிவர்ஸ் பயாஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதுவே பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லும்போது பிஎன் ஜங்ஷன் டயோட நீங்கள் ரிவர்ஸ் பயாஸ் கனெக்ஷன் கொடுக்கும்போது பிரேக் டவுன் நடக்கும் இல்லையா, அதுதான் ஜீனர் பிரேக் டவுன் அவலான்ச் பிரேக் டவுன் அப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்கு பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ்னா ஜீனர் டயோட் ஒர்க் ஆகுது இல்லையா, மேக்ஸிமம் ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜ் நம்ம அப்ளை பண்ணுவோம். அந்த மேக்ஸிமம் ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜை பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணி நம்ம டிஃபைன் பண்ணலாம். அப்படி ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது மேக்ஸிமம் அப்ளை பண்ணுவீங்களா, எப்போ அந்த பிரேக் டவுன் நடக்குதோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வோல்டேஜ் வந்து ஃப்ளோ ஆகும் டயோடில். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் பிஐவி அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். அடுத்த கேள்வி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோப்பிங்னா என்னென்னு பார்க்க போகிறோம். டோப்பிங்கில் ஒரு செமிகண்டக்டரில் பண்ணுவோம். எதுக்காக இது பண்ணுறோம், பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர், அதாவது இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரை இம்பியூர் ஃபார்மாக அதாவது எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டராக மாற்றணும் அப்படின்னா டோப்பிங் அதை ஆட் பண்ணுவோம். டோப்பிங் பண்ணும்போது என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோம், பென்டாவேலன்ட் காம்பனன்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணுறதுல என்ன ஆகும்னா, வி மே கெட் எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டர், தட் இஸ் இம்பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர். இந்த ப்ராசஸ் பேர் தான் டோப்பிங். அடுத்த கேள்வி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்சிஸ்டர்னா என்னென்னு பார்க்க போகிறோம். டிரான்சிஸ்டர் 3 டெர்மினல் டிவைஸ். அதில் பேஸ், எமிட்டர், கலெக்டர் 3 டெர்மினல் இருக்கும். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணும், ட்ரான்ஸ்ஃபர் த ரெசிஸ்டர் ஃப்ரம் லோயர் எண்ட் டு ஹையர் எண்ட் ரெசிஸ்டர் ஆர் ஒன் எண்ட் டு another end. அதை மாற்றி கொடுக்கறது தான் இதுக்கு பேர் தான் டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டரை எந்த ரீஜனில் ஆக்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியூ பாயிண்ட் எடுப்பாங்க. அந்த கியூ பாயிண்ட் எதுக்குன்னா, ஸ்டேபிள் பாயிண்ட் டிசி லோட் லைன்லேருந்து பேஸ் பண்ணி எடுப்பாங்க. எதுக்குன்னா அது ப்ராப்பராக ஒர்க் ஆகணும், அதாவது ஆக்டிவ் ரீஜனில் மட்டும்தான் டிரான்சிஸ்டரை ஆப்ரேட் பண்ணணும். அதுக்காக தான் அந்த கியூ பாயிண்ட் இல்லை டிசி லோட்லேருந்து அதை எடுக்கிறது. இந்த கேள்வியில் பயசிங்னா என்னென்னு தான் கேட்டிருக்காங்க. பயசிங் என்ன பண்ணுறோம்னா, நம்ம வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, ஒரு டிரான்சிஸ்டரை ஆப்ரேட் பண்ண வைக்கிறதுக்காக அப்ளை பண்ணுறோம் இல்லையா வோல்டேஜ், அதுக்கு பேர் தான் பயசிங். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேடிக்கும் ஃபெட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. பிஜேடி அப்படின்னா அது கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ், ஆனால் ஃபெட்டுன்றது வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸ். அதேமாதிரி பிஜேடிலேயும் 3 டெர்மினல் இருக்கும், ஃபெட்டுலேயும் 3 டெர்மினல் இருக்கும். பிஜேடி நம்ம பைபோலார் அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் ஃபெட்டில் யூனிபோலார் டிவைஸ்ன்னு தான் சொல்ல போகிறோம். இதுதான் பிஜேடிக்கும் ஃபெட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்ஃபெட்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. மாஸ்ஃபெட்னா மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். இதை இன்னொரு விதமாக சொல்லணும்னா இன்சுலேட்டட் கேட் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். மாஸ்ஃபெட்டோட டைப்ஸ் பார்த்தீங்கன்னா, டிப்ளீஷன் டைப், அதுக்கப்புறம் என்ஹான்ஸ்மெண்ட் டைப் மாஸ்ஃபெட் 2 இருக்குது. இது வந்து மாஸ்ஃபெட் உண்டான எக்ஸ்ப்ளனேஷன். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் கரண்ட் ஐடி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு சேச்சுரேஷன் லெவலுக்கு ரீச் ஆகும். அப்போ அதுக்கு பேர் ட்ரெயின் சோர்ஸ் கரண்ட்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எஸ்சிஆர் கேட்டிருக்காங்க. எஸ்சிஆர்னு சொல்லும்போது அதை சிலிக்கன் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா தைரிஸ்டர்னு சொல்லலாம். இதுவும் வந்து 3 டெர்மினல் டிவைஸ் தான். 2 டிரான்சிஸ்டரை பேக் டு பேக் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது தான் இந்த எஸ்சிஆர். இது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசி மோட்டரோட ஸ்பீடை கூட கண்ட்ரோல் பண்ணும். இதுதான் தைரிஸ்டர், அப்படி இல்லை எஸ்சிஆர்னு சொல்லலாம்.
இப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் ஃப்ளாப்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படின்றது மெமரி ஸ்டோரேஜ் டிவைஸ் தான். எந்த அளவுக்கு ஸ்டோர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1 bits தான் ஸ்டோர் பண்ணும். இதில் பேசிக் டிஜிட்டல் மெமரி சர்க்யூட்டில் ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஃப்ளிப் ஃப்ளாப்பில் பைஸ்டேபிள், அதாவது 2 ஸ்டேபிள் ஸ்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப் கிடைக்கும் நமக்கு. RS ஃப்ளிப் ஃப்ளாப், D ஃப்ளிப் ஃப்ளாப், T ஃப்ளிப் ஃப்ளாப், அதாவது டாகிள் டிலே ஃப்ளிப் ஃப்ளாப், அதுக்கப்புறம் JK ஃப்ளிப் ஃப்ளாப். இது இல்லாமல் மாஸ்டர் ஸ்லேவ் ஃப்ளிப் ஃப்ளாப், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப்பும் அவைலபிள். சப்போஸ் உங்களுக்கு ஹாஃப் அடர் சர்க்யூட்டை வரைய சொல்லி கேட்குறாங்க. அடுத்த கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் அடர் சர்க்யூட்டுக்கு எக்ஸ்ஆர் கேட்டு ஒரு அண்ட் கேட்டு நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வரைஞ்சிடலாம் ஹாஃப் அடர் சர்க்யூட்டை. அதேமாதிரி ஹாஃப் அடரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது ஒரு 2 அவுட்புட் தான் கிடைக்கும், அதாவது சம் அண்ட் கேரி தான் கிடைக்கும். அதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம அடுத்த கேள்வி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் லேட்ச் கொஞ்சம் வரைஞ்சி காட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ட்ரா த சர்க்யூட் ஆஃப் டிரான்ஸ்பரண்ட் லேட்ச் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே நார் கேட்டை வச்சு போடலாம், அதேவே நேண்ட் கேட்டை வச்சும் போடலாம். நல்லா ஞாபகம் வச்சு லேட்சுக்கும் ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கும் இங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃப்ளிப் ஃப்ளாப் கிளாக் பல்ஸ் தேவைப்படும், லேட்சுக்கு கிளாக் பல்ஸ் இல்லை. இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். இதை நீங்கள் வரைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 2 மார்க் கிடைக்கும். அடுத்த கேள்வி உங்களுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார் கேட்டுக்கும் நேண்ட் கேட்டுக்கும் உண்டான ட்ரூத் டேபிள் வரைய சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா நீங்கள் ஆப்போசிட் வெர்ஷன் ஆஃப் அண்ட் கேட் ஆர் கேட் இதுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா நார் கேட்டுக்கும் நேண்ட் கேட்டுக்கும் உண்டான ட்ரூத் டேபிள் உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். அதேமாதிரி ஆர் கேட்னு சொல்லும்போது நம்ம ஆட் பண்ணுவோம், அண்ட் கேட் அப்படின்னு சொல்லும்போது மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அவுட்புட் கிடைச்சிடும். இதுதான் அண்டுக்கும் ஆருக்குள்ள டிஃப்ரென்ஸ். இதை நம்ம ஆப்போசிட் போட்டோம்னா நார் அண்ட் நேண்ட் நமக்கு கிடைச்சிடும். அடுத்த கேள்வி உங்களுக்கு டிமார்கன்ஸ் தியரத்தை பற்றி கேட்குறாங்க. அப்படின்னா டிமார்கன்ஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வில் பி ஈக்குவல் டு தி சம் ஆஃப் தி காம்ப்ளிமெண்ட். அப்படி ஒரு லா இருக்குது. இன்னொரு லா பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் சம் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் தி காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து டிமார்கன்ஸ்க்கு உண்டான அந்த தியரம். அடுத்து தான் உங்களுக்கு மைக்ரோ ப்ராசஸர் பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்குறாங்க. அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் டைப் பற்றி நீங்கள் எழுதுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் செட் என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஒரு மெமரியிலேருந்து ஒரு ப்ராசஸை கேரி ஓவர் பண்ணுறதுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெச் பண்ணுவோம். இந்த 3 ப்ராசஸ் பண்ணுவோம்: ஆப்கோட், ஃபெச், டிகோட், அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட். இதில் என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் காப்பி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, பிரான்ச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறம் மெஷின் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. 8085 மைக்ரோ ப்ராசஸரில் பார்த்தீங்கன்னா 250க்கும் மேலே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. அடுத்த கேள்வி உங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் அட்ரஸிங் மோட்ஸ் என்னென்ன இருக்குது 8085 மைக்ரோ ப்ராசஸரில் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இமிடியேட் அட்ரஸிங் மோட், ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட், டைரக்ட் அட்ரஸிங் மோட், அதுக்கப்புறம் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட் அப்படின்னு ஈஸியாகவே நீங்கள் அட்ரஸிங் மோட்ஸை எழுதலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ALP ப்ரோக்ராம் எழுத சொல்கிறாங்க, அதாவது அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் எழுத சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்புட்டை மூவ் பண்ணணும். ஒரு அவுட்புட் போர்ட்டுக்கு டேட்டாவை மூவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண போகிற இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா MOV, அதாவது மூவ்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் MVI, மூவ் இம்மிடியேட், அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுறது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு டேட்டா ஈஸியாகவே அவுட்புட் போர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அடுத்ததாக என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரப்ட்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் கால் லொக்கேஷன் எப்படி வந்து கேரி ஓவர் பண்ண போகிறோம். இதுக்கு முதல்ல நீங்கள் இன்ட்ரப்ட்ஸ்னால் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இன்ட்ரப்ட்ஸ்னால் இப்போ மைக்ரோ ப்ராசஸர் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனை கேரி ஓவர் பண்ணுது அப்படின்னா அப்போ சடனாக மைக்ரோ ப்ராசஸர் பிரான்ச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை லூப்பிங் ஆப்ரேஷன் இதெல்லாம் கேரி ஓவர் பண்ணணும்னா அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் நிறுத்திட்டு இந்த பிரான்ச்சிங்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். இதுக்கு பேர் தான் இன்ட்ரப்ட்ஸ். அந்த இன்ட்ரப்ட்ஸில் நிறைய இருக்குது. RSD 7.5, 6.5, 5.5, அதுக்கப்புறம் ட்ராப். இதில் ட்ராப் தாங்க ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி இன்ட்ரப்ட். அடுத்ததான் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா 8085 இன்ஸ்ட்ரக்ஷனில் DAAனா என்ன பண்ணும். DAனா டெசிமல் அட்ஜஸ்ட் அக்குமுலேட்டர், அதாவது டெசிமல் வேல்யூஸை ஆட் பண்ணும்போது அக்குமுலேட்டரில் கண்டென்ட் ஸ்டோர் ஆகும். அதையும் சேர்த்து ஆட் பண்ணி சொல்கிறது தான் இந்த டெசிமல் அட்ஜஸ்ட் அக்குமுலேட்டர் DAA. இந்த DAA யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஃப்ளாகை வந்து அது இனிஷியலாகவே எடுத்துக்கும். ஃப்ளாகில் பார்த்தீங்கன்னா 5 டைப் இருக்குது: சைன் ஃப்ளாக், கேரி ஃப்ளாக், ஆக்சிலரி கேரி, பேரிட்டி ஃப்ளாக், அதுக்கப்புறம் ஜீரோ ஃப்ளாக். அந்த மாதிரியான ஃப்ளாக் ரெஜிஸ்டர் நிறைய இருக்குது. 8085 ப்ராசஸரில் மொத்தம் 5 ஃப்ளாக்ஸ் இருக்குது. அடுத்ததாக உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா ALUனா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ALU இஸ் நத்திங் பட் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட்னு சொல்லலாம். அரித்மெட்டிக் ஆப்ரேஷனான அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அதுக்கப்புறம் லாஜிக்கல் ஆப்ரேஷன் AND OR NAND இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுறது தான் இந்த அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட். இது மட்டும் இல்லாமல் மைக்ரோ ப்ராசஸரில் பண்ண போகிற அந்த அடிஷன் ஆப்ரேஷன், மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன், டிவிஷன், சப்ராக்ஷன் இது எல்லா ரிசல்ட்டுமே எங்கே ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்குமுலேட்டரில் தான் ஸ்டோர் ஆகும். அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸிங்னா என்னென்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு மைக்ரோ ப்ராசஸரால் எல்லா ஆப்ரேஷன்ஸும் தனியாக பண்ண முடியாது. ஸோ அதுக்கு இன்டர்ஃபேஸிங் காம்பனன்ட்ஸ் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் கீபோர்டாக இருக்கட்டும், இல்லை டிஸ்பிளே கண்ட்ரோலராக இருக்கட்டும், அப்படி இல்லைனா அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷனாக இருக்கட்டும், இல்லை டிஜிட்டல் டு அனலாக் கன்வர்ஷனாக இருக்கட்டும். இது எல்லாத்துக்குமே என்ன தேவைப்படும்னா நம்ம தனியாக ஒரு இன்டர்ஃபேஸிங் டிவைஸை நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கு பேர் தான்
பெரிஃபரல் டிவைசஸ் அதை இன்டர்ஃபேஸ் பண்ணுறோம் இல்லையா மைக்ரோ ப்ராசஸர் கூட, இதை நம்ம என்னென்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸிங் வித் மைக்ரோ ப்ராசஸர்னு சொல்லலாம். அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிரான்சீவர் அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க. டிரான்சீவர் அப்படிங்கும்போது டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் இந்த 2 ஆப்ரேஷன் சேர்ந்து தான் நமக்கு டிரான்சீவர் அப்படின்னு சொல்ல முடியும். இதுலேயே அடுத்த கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க, பஃபர்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ட்ரைஸ்டேட் பஃபர்னு சொல்லலாம். இன்டர்ஃபேஸ் பண்ணும்போது மெமரி ஸ்டோரேஜ் எலிமெண்ட்டாக ஆக்ட் ஆகும் இல்லையா, அதுதான் வந்து நம்ம ட்ரைஸ்டேட் பஃபர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கேள்வி உங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டெப்பர் மோட்டர் மைக்ரோ ப்ராசஸர் கூட எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணி ஒர்க் ஆகுனா கண்டிப்பாக ஒர்க் ஆக வைக்க முடியும். நம்ம ப்ரோக்ராம் பண்ணால் ஸ்டெப்பர் மோட்டர் ஒர்க் ஆகும். ஏன்னா ஒரு ஆங்கிள் மூவ்மெண்ட் தான் ஸ்டெப்பர் மோட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்டெப் வைஸ் தான் மூவ் ஆகும். இந்த ஸ்டெப்பர் மோட்டரில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேட்டர் போல்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் 3 பேர்ஸ் ஆஃப் ரோட்டார் போல்ஸ் இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பர் மோட்டர் ஒரு யூனிட் வைஸ், அதாவது ஸ்டெப் ஆங்கிள் மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுதான் ஸ்டெப்பர் மோட்டர். அடுத்த கேள்வி உங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, மெமரி மேப்டு ஐஓக்கும் ஐஓ மேப்டு ஐஓக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இது ஒரு ட்விஸ்டடான கொஷின். ஐஓ மேப்டு ஐஓவை வந்து ஐஓவை தான் ட்ரீட் பண்ண முடியும். ஆனால் மெமரி மேப்டு ஐஓவை வந்து ஒரு மெமரியாகவும் அதை ட்ரீட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன சார் ஐஓ மேப்டு ஐஓனா இன்புட் அவுட்புட் தான் அப்படி சொல்லியிருக்காங்க. மெமரி மேப்டு ஐஓவில் ஒரு 16 பிட் அட்ரஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஐஓ மேப்டு ஐஓவில் 8 பிட் அட்ரஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோவோட நிறைய பகுதிக்கு நம்ம வந்துட்டாங்க. இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம்னா ஒரு சில எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்த்துருக்கோம். பார்ட்டியில் கேட்க போகிற அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த ஓப்பன் புக் எக்ஸாமுக்கு உண்டான அந்த எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு டவுட்ஸோ ஃபீட்பேக்ஸோ கமெண்ட்ஸோ எது இருந்தாலும் அதை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.